ஒரு அண்மை செய்தி. மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். பள்ளி மாணவர்களிடையே சொற்பொழிவு ஆற்றுவதாக கூறி மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய வழக்கில் மகாவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சைதாப்பேட்டை போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. இதற்கிடையில் அதே நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணையும் இன்று வர இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களை நல்வழிப்படுத்தும் வகையிலேயே தான் பேசியதாகவும் சொற்பொழிவாற்றும் போது மாற்றுத்திறனாளிகளை பற்றி மதிப்பதாக பேசியிருப்பதாகவும் தவறு ஏதும் செய்யவில்லை, எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கூறி மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணையும் இன்று வர இருக்கிறது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை போலீஸ் பாதுகாப்போடு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வர இருக்கின்றனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு இந்த 2 மனுக்கள் மீதான விசாரணையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று வர இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.